السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: ولا تزر وازرة وزر أخرى. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாக இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான அண்ணன் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும், நம் சமூகத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக இங்கே எல்லாம் நம்மை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே ஒன்று கொள்வச் செய்திருக்கின்றான். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இனி வரக்கூடிய அத்துணை பேருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக என்றும் வந்திருப்பதனுடைய கூலியை நிறைவாக தரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு நன்றி செலுத்தியவனாகவும் என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சென்ற வார ஜும்மாவினுடைய ஆரம்ப நிலையில் இமாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி ஆரம்பம் செய்தார்கள். அது என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரை குறை சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இந்த குறை சொல்வதற்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் ஏன் படைக்கப்பட்டோம், நம்முடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து விளங்கி கொண்டாலே போதுமானது. நாம் யாரையும் குறை சொல்ல மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சென்ற வாரத்தினுடைய அந்த பொருளே அதில் தான் அடங்கியிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய ஜும்மாவுடைய உரையினை நாம் காண இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக அதிகம் நம்முடைய சமுதாயத்தில் ஜும்மா உரைகளிலும் இன்ன பிற பயான்களிலும் நாம் கேட்ட அதிகமான ஒரு வசனமும் ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு மத்தியில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். சூரத்துல் அஹ்ஸாபில் 33வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான்: இன் அரதல் அமானத அல சமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்னா மின்ஹா வஹமலஹா அல் இன்சானு இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அதாவது இந்த பொருளை சொல்வதற்கு முன்பாக நான் ஆரம்பித்தாலே உங்களுக்கு விளங்கும்.
என்ன அது அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால், வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் நாம் அமானிதத்தை முன்வைத்தோம். அதை சுமக்க அஞ்சி மறுத்து விட்டது. மாறாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான், அதனை சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அமானிதம் என்கின்ற இந்த பொறுப்பு, இதை நாம் ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக யாரும் யாரையும் குறையும் சொல்ல மாட்டோம், யாருக்கும் யாரும் தீங்கிழைக்கவும் மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றீர்கள். அதையும் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, அர்ரஜுலு வ அஹ்லிஹு ராயின் வ மஸ்ஊலின், ஒரு மனிதன், ஒரு ஆண் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றான், அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ஃபி பைத்தி ஸௌஜிஹா ராயத்தின் அன் ராயத்திஹி வ மஸ்ஊலின் அன் ராயத்திஹி, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய குடும்பத்தினுடைய வீட்டாருக்கு பொறுப்புதாரி. அதாவது ஒரு ஆண்மகன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பொறுப்புதாரி. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்புதாரி. ரெண்டையும் பிரிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இதை நம்ம சாதாரணமாக நம்ம கேட்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, யாரிடெல்லாம் பொறுப்பு இருக்கிறதோ அவங்க அந்த பொறுப்பாக சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் நம்முடைய மூளையிலேயோ அல்லது உள்ளத்திலேயோ நம்ம எண்றோம். எப்படி? இந்த பள்ளிவாசலுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர் சரியான முறையில் அதை கண்காணிக்கணும், வரவு செலவு கரெக்டாக இருக்கணும், இந்த பள்ளிவாசலுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்குதோ அதையெல்லாம் அவர் சரிவர நிவர்த்தி செய்யணும். இந்த பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இமாமாக இருந்தவர் கரெக்டான நேரத்தை வரணும், பாங்கு சொல்கிறவர் கரெக்டான நேரத்தை பாங்கு சொல்கிறதுக்காக வேண்டி வந்துடணும், பள்ளிவாசலை க்ளீன் பண்ணுறவர் கரெக்டாக க்ளீன் பண்ணணும். இப்படி இந்த பொறுப்புகளை மட்டும்தான் நாம் எழுதி கொண்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸில், இந்த வசனத்தில் அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான் சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் சொல்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஹதீஸுடைய கடைசி முடிவில் சொல்கிறோம், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிங்கிறாங்க. அப்போம்னா என்ன அர்த்தம்? நான் எனக்கு முதல்ல பொறுப்புதாரி, அதை முதல்ல நம்ம விளங்கணும் ஒவ்வொரு மனிதரும். இதை விளங்கினா தான் சென்ற வாரத்தினுடைய அந்த ஜும்மாவுடைய ஆரம்ப நிலையில் சொன்னாங்களே அதை நம்ம நல்ல முறையில் விளங்க முடியும். நான் எனக்கு முதல்ல பொறுப்புதாரி. அப்போ எனக்கு நான் என்ன பொறுப்புதாரி? நான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறேன். என் வீட்டில் நான் சம்பாதித்து மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னோட தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரு, என்னோட தாய் உயிரோடு இருக்கிறாங்க, அல்லது என்னோட அண்ணன் உயிரோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் கொண்டு காசை கொடுக்குறேன், அவர் என்னுடைய குடும்பத்துக்கார் பொறுப்புதாரி. நான் கொடுத்துட்டோம்னா என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சா? அது மட்டும் இல்லை, மாறாக எனக்கு முதல்ல நான் பொறுப்புதாரி. அது என்ன பொறுப்பு? எனக்கு முதல்ல பொறுப்பு, எனக்கு அல்லாஹ் தான் அறிவை தந்திருக்கிறான். அமானிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் அல்லாஹ் தந்த எதுவெல்லாம் நிஅமத்தாக நமக்கு கிடைத்திருக்கின்றதோ, அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், பார்ப்பதற்கு கண்களை தந்திருக்கின்றான், கேட்பதற்கு காதை தந்திருக்கின்றான், பேசுவதற்கு வாயை தந்திருக்கின்றான், நாவை தந்திருக்கின்றான், கை கால்கள், இப்படி அத்துணை உறுப்பிற்கும் முதலில் நான் பொறுப்புதாரி. எனக்கு நான் பொறுப்புதாரி என்று சொன்னால்
என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளுக்கும் நான் முறையாக அதை பராமரிக்கணும். அதை விளங்கிக்கிட்டோம்னா நாம மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். ஒவ்வொருவரும் இதை தங்களுடைய இடத்தில் இருந்து அப்படியே நம்ம விவரித்துக் கொண்டே போகலாம், நீடித்துக் கொண்டே போகலாம். எப்படி? முதல்ல நான் என்ன பார்த்துட்டோம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எனக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ, என்னுடைய அண்ணனோ தம்பியோ, இல்லை என்னுடைய தகப்பனாரோ, என்னுடைய தாயோ, என்னுடைய அக்காவோ தங்கையோ, அவர்களுக்கு என்னுடைய கடமை என்னங்க, என்னுடைய கடமை என்ன? இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், நாம் உண்மையான மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குர்ஆன் சத்திய வேதம் என்பதற்கு நான் சாட்சி சொல்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை தவிர வேறு எதையும் நமக்கு சொல்லித்தரவில்லை. நான் சத்திய கொள்கையில் தான் இருக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம் ஆணித்தரமாக வரும். அப்ப யாருக்கும் எந்த கெடுதலும் நான் செய்ய மாட்டேன் என்பது எனக்கு முதலில் நான் எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்க வேண்டும். என் கண்ணிற்கு சரியான முறையில் தூங்க செல்கின்ற நேரத்தில் தூங்கணும். அதுக்கு நான் பொறுப்புதாரி. என் கண்ணு நாளைக்கு பதில் சொல்லும், அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கும், அல்லாஹ்ட்ட போய் முறையிடும். என் உள்ளமும் அல்லாஹ்விடம் முறையிடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய செவியும் வல் பஸர வஸ்ஸமஅ வல் ஃபுஆத, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய செவி, உங்களுடைய காது, இது எல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவிடுறான். அப்போ இதை நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கண நேரமும் நாம் செலவழிக்கின்றோமே, இது முறையாக நாம் செலவழிக்கின்றோமா? இதை நாம் யோசனை பண்ணி பார்த்தா நாம் முதல்ல ஒழுங்காக இருந்துக்கிடுவோம். அடுத்தவனை பற்றி கவனிக்கவே மாட்டோம். ஏன்? நான் என் கண்ணுக்கு முதல்ல ஒழுங்காக செயல்படுத்த, ஒழுங்கான முறையில் அதை பராமரிக்கிறேனா? என்னுடைய கைக்கு, என்னுடைய கால்களுக்கு நான் முறையாக ஓய்வு கொடுக்கிறேனா? அது எந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்கிறதா? எந்த வேலையில் செய்யாமல் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாமல் நான் தடுத்துக் கொள்கின்றேனா? ஏன்? நாளைக்கு எல்லாம் பேசும். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், சூரத்துல் யாஸின் அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். உங்களுடைய வாய்க்கு பூட்டுப்பட்டதோட உன்னுடைய கையும் காலும் நாளைக்கு பேசும் நல்லா சொல்றான். அப்ப நான் நினைச்சு பார்த்துட்டா, இந்த மாதிரி நான் நினைச்சு பார்த்துட்டா யாருக்காவது இந்த கெடுதல் செய்ய மனசு வருமா? எனக்கே நான் கெடுதல் செய்யக்கூடாதுன்னா என்னை போன்ற இன்னொரு உயிராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நான் கெடுதல் செய்வேனா? அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும். ஏன் இதை நம்ம உறவுகளோடு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, மனிதன் உறவுகளிலிருந்து தான் சமூகத்துக்கே வழிகிறான். உறவுகளோடு பழகிட்டு தான் இந்த சமூகத்துக்கே வெளியே வர்றான். சின்ன குழந்தையா இருக்கின்ற பொழுது தாயுடனும் தந்தையுடனும் வளர்த்தெடுக்கப்பட்டு அண்ணனும் தம்பியோடும் அக்காவோடும் தங்கையோடும் இன்னும் நன்னா நன்னி ராதா ராதி இவர்களுடையெல்லாம் அவன் பழகிய பின்புதான் அதை விட்டு வெளியே வருகிறான் வேறு ஒரு உலகத்திற்கு, இந்த சமூகத்துக்கு. அப்படி வருகின்ற பொழுது நான் எப்படி முதல்ல என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்காவிற்கும் தங்கைக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் எந்த கெடுதியும் நான் ஏற்படாமல் நான் பாதுகாத்து கொண்டேனோ, அதுபோல என்னுடைய சக மனிதனாக இருக்கக்கூடிய வேறு வேறு நபர்களுக்கு நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். அந்த எண்ணம் வந்தால் நிச்சயமாக ஒரு முஸ்லிமானவன் கண்டிப்பாக செய்ய மாட்டான். ஏன்? நான் எனக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது, ஏன், என்ன காரணம்? சென்ற வாரத்தினுடைய ஆரம்ப நிலையில் சொன்னாங்க இமாம் அவர்கள், முதல்ல நீ அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கோ.
அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ ஒன்றை நீ தெரிஞ்சுக்கிடுவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஆரம்பம், என்னுடைய படைப்பு எப்படி இருந்தது, எதை நோக்கி செல்வேன், அப்போ இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நான் பார்க்குறேன், இங்கே கூடிய மனித சமூகத்தை பார்க்குறேன், இந்த உலகத்தில் கூடிய அத்துணை வளங்களையும் பார்க்கிறேன். எல்லாமே நான் பார்த்த பின்பு இது எல்லாம் ஒழுங்காக இயங்குகிறது என்று சொன்னால் இதை இயக்குவதற்கு ஒரு சக்தி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நான் நம்புகிறேன் என்கின்ற அந்த எண்ணம் வருகின்ற பொழுது நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நம்ம நிற்கணுமே. இந்த உயிரும் அல்லாஹ் தந்ததிலோ இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம குர்ஆன் அடிக்கடி வஜ்ஜத்து மனப்பாடம் செய்தவர்களுக்கு தெரியும். இது குர்ஆனுடைய வசனம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வணக்கம், என்னுடைய அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானி, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது. ஏன்? அவன் தான் எனக்கு தந்திருக்கிறான். அப்படி தந்தவன் நான் முன்னாடி போய் நிற்கணும். விசாரணை இருக்கிறது. விசாரணை என்றால் சாதாரண விசாரணையா? ஒவ்வொருவரிடமும் நாம் அல்லாஹ்ட்ட தனித்தனியாக விசாரிப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மொத்தமாக கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு கூழில் ஏறி நீங்கள் அல்லாஹ்வை நம்புனீங்களா, தொழுதீங்களா என்று கேட்பதாக இல்லை. இப்படி நினச்சி பாருங்க. நான் தனி மனிதனாக இருந்து கொண்டு அங்கே எந்த சிபாரிசும் எடுக்கப்படாது அல்லாஹ்விடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், வலா தஸிரு வாசிரத்து விஸ்ர உக்ரா. ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கனத்த சுமையுடைய கற்பப்பையில் இருக்கக்கூடிய கனத்த சுமையுடைய அந்த தாய் கூட அதை எப்படிடா வெளியே வந்துடட்டும், ஏன்னா அதுக்கு சேர்த்து நம்ம பதில் சொல்லணுமே, நாமளே நமக்கு பதில் சொல்ல முடியாத என்கின்ற எண்ணத்தோடு அந்த சுமையை இறக்கி வைத்து விடுவான்னு சொல்லி அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறான். இதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான், وَإِن تَدْعُوا مُسْقَلَةً إِلَى حَمْلِهَا لَا يَحْمِلُ. கனத்த சுமையுடையவன் இன்னொரு சுமை இல்லாதவன்கிட்ட போய் நீ கொடுத்தாலும் கூட எங்க நாளைக்கு மறுமையில் நம்முடைய நன்மை இருக்கலாம், ஆனால் அது நன்மையா இல்லையா என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த சுமையை கொண்டு எப்படியாவது வேற ஒருத்தர் கொடுத்தா நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கணுமே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மூட்டை முடிச்சோம் நம்ம தூக்கிட்டு போகிறோன்னு வைங்களேன், பக்கத்தில் யாரோ வர்றாங்க, நமக்கு தெரிந்தவர்களோ நமக்கு நண்பர்களோ அல்லது வேற ஒரு உறவினரோ அல்லது என்னை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ யார் வந்தாலும் இப்படியா கொஞ்சம் தூக்கிட்டு வாங்கலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? இது நாளைக்கு மறுமையில் செல்லாது நல்லா சொல்கிறான் இந்த வசனத்தில். இதை செல்லாது எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? அது வெறுமனை வர்றானே அவன் கூட இதை சுமக்க மாட்டான்டா. நீ வெறுங்கையோட தான் வருவ, உன்னுடைய சுமையோட தான் வருவ. உன்னுடைய சுமையை யாரும் அங்கே சுமக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த அழைக்கக்கூடிய அழைப்பாளர் உறவினராக இருந்தாலும் கூட வலவுக்கான குருபா அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் அந்த வசனத்தில். வலவுக்கான குருபா, அதிலிருந்தும் எந்த சுமையும் கூட அந்த உறவினரால் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திலிருந்து அப்ப நான் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களுக்கும் நான் தான் பொறுப்புதாரி. இந்த எந்த எண்ணம் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் யாருக்காவது எந்த கெடுதல் செய்வேனா? எனக்கே நான் கெடுதல் செய்ய மாட்டேன். ஏன்? நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறேன், குர்ஆனை நம்புகிறேன், நாளை மறுமை இருக்குன்னு நம்புகிறேன். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க? இந்த ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்களா இல்லையா? இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்? இந்த நாளுக்கு வேறு ஏதாவது ஒரு நாள் அவங்க சொல்லிடுவாங்களோ. அமைதியாக இருந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது துல்ஹஜ்ஜுடைய நகருடைய நாள் இல்லையா, புனிதமான நாள் இல்லையா, இது எந்த நகரம் தெரியுமா? அமைதியாக இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஏன் அதுக்கு ஒரு வேற பேர் வைத்து விடுவார்களோ என்கின்ற முறையில் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க.
கேட்டுட்டு அவங்களே பதில் சொல்றாங்க, இது புனிதமான மக்கமா நகரம் இல்லையா? புனிதமாக்கப்பட்ட நகரம் இல்லையா? இந்த நகரம் எப்படி புனிதமாக நீங்கள் கருதுகின்றீர்களோ, இந்த நாளை எப்படி நீங்கள் புனிதமாக கருதுகின்றீர்களோ, அப்படித்தான் அடுத்தவருடைய மானமும் மரியாதை, உங்களுடைய உயிர் சொல்றாங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்களுடைய மானம் புனிதமானது சொல்லிட்டு அடுத்தவருடைய உயிரின்னு சொல்றாங்க. உங்களுடைய மானம் எப்படி உங்களுக்கு புனிதமோ, உங்கள் உயிர் எப்படி உங்களுக்கு புனிதமாக இருக்கிறதோ, அதுபோல அடுத்தவருடைய மானமும் மரியாதையும் உயிரும் புனிதமானது. யாரை நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க. எனக்கு பின்னாடி நீங்கள் ஒருவருடைய கழுத்தை ஒருவர் வெட்டி செத்த பின்னாடி நாளைக்கு மறுமையில் வந்து எங்களை வந்து நிற்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கணும், எனக்கு நான் பொறுப்புதாரியாக இருந்தால் நான் என்னெல்லாம் செய்யணும்? நான் ஒரு மகனாக இருந்தால் என்னுடைய தகப்பனுக்கும் என்னுடைய தாய்க்கும் எந்த மாதிரியான பணிவிடை செய்யணும்? இதை முதல்ல நம்ம யோசிக்கணும். என்னுடைய கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்கும் நான் செய்தது போக, அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொறுப்பை கொண்டு நீங்கள் அப்படியே சேருங்க, ஒவ்வொருவரும் சேருங்க. உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் இருக்கலாம் உயிரோட, உங்களுடைய தாய் உயிரோடு இருக்கலாம். அவங்களுக்கு நான் என்ன செய்தேன், அவங்க என்ன செஞ்சான்னு பார்க்கக்கூடாது. இங்கே பிரச்சனையே என்ன வருதுன்னா, அவங்க என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றேமே ஒழிய இந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக யாரும் எதிலும் வைக்காதீங்க. இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசலில் உள்ளவங்க அதை ஏதாவது செஞ்சுருவாங்களோ, காசை எடுத்துருவாங்களோ என்கின்ற எண்ணம் கூட வரக்கூடிய அதை பற்றியான கேள்வி உங்களுக்கு இல்லை. உண்மையிலேயே அந்த பணத்தை அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு செலவழித்தால், இல்லை அவங்க எடுத்தால் நாளைக்கு அவர்கள் மரணம் வருவதற்கு முன்பாக அந்த பணத்தை இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்தா அல்லாட்ட அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இன்னைக்கு நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, இவன் களவாண்டி பேனா இருக்கான், இல்லை இவன் சரியான முறையில் இல்லை என்பதாக நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் பொதுவான காரியங்களை நம்ம சொல்கிறோம். அப்போ நினைத்துக்கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பள்ளிவாசல் ஒரு 10 ரூபா போடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். இந்த பள்ளிவாசலுக்கு தொலை வர்றோம், அல்லாவுடைய பள்ளி நினச்சிக்கிட்டு வர்றோம். ஒரு பள்ளிவாசலில் 10 ரூபா போடுறதுக்கு கூட சில ஆள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இந்த பள்ளியில் இல்லை எல்லா பள்ளிகளையும் நான் வந்து பள்ளிவாசல் யாருக்கு போக போகுது அந்த காசு, அவங்கள்ட்ட தானே போக போகுது. எப்படி நம்ம நினைக்கணும்? இந்த பள்ளிவாசல் நான் போடக்கூடியது அல்லாஹ்வுக்காக வேண்டி போடுறேன். இது ஒரு ஹதீஸ் நம்ம விளங்கிக்கலாம். ஒரு சஹாபி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தினாரை கொண்டு போய் பள்ளிவாசலில் கொண்டு தர்மமாக கொண்டு வைக்கிறாங்க. அவருடைய மகனாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆள் போய் அந்த பணத்தை எடுத்துறாரு, அந்த ஒரு திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டில் கொண்டு போயிட்டார். அந்த தந்தையானவர் அந்த சஹாபி கேட்குறாரு, இன்னைக்கு நான் அல்லாஹ்வுக்காண்டி அந்த தர்மத்துக்காண்டி வச்ச பணத்தை நீ எப்படி எடுக்கலாம்? யார்? சொந்த மகன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த வழக்கு போகுது. அந்த சஹாபி கொண்டு போகிறார், மகனை கூட்டு போயிட்டு, யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு திர்ஹத்தை தர்மமாக சதக்காவாக பள்ளிவாசல் ஒண்டி வச்சேன், அந்த காசை என்னுடைய மகன் எடுத்துக்கிட்டாரு, இது எப்படி சரியாகுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவர் தேவையாக இருந்தால் அது அவருக்கு கடமை, அது காசை எடுத்துக்கலாம். அது ஒரு மகனாக இருந்தவர், அவருக்கு அது தேவையாக இருந்தால், ஏன் அவர் வாலிப பருவத்தில் இருக்கிறாரு, அந்த ஹதீஸ் அப்படித்தான் விளங்குது. வாலிப பருவத்தில் இருக்கிறாரு, அந்த காசு அவர் எடுத்ததுனால அவருக்கு அந்த ஹக்கு அவருக்கு உள்ளது. நீ என்ன நினைச்சிட்டு வச்ச? இது தர்மமாக இருக்குன்னு நினைச்சு வச்சுட்ட, அதை நீ நிறைவேற்றி விட்டாய், சரியா போச்சா? அப்போ நோக்கம் நம்ம எந்த நோக்கத்தை யார் எப்படி நம்ம பார்க்கணும்? நான் செய்யக்கூடிய செயல் யாருக்காக வேண்டி இருக்கணும்? நம்ம ஆரம்பத்தை சொன்னோம், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி, ஒட்டுமொத்த வாழ்க்கை எல்லாமே அல்லாஹ்வுக்கு நம்ம சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில், குல் இன்ன ஸலாத்தின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் அது பொருந்தும். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய குர்பானி,
என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்கு உரியது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய தர்மம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்ததுன்னா, என்னுடைய அன்பளிப்பு அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்ததுன்னா, என்னுடைய உறவுமுறை அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்ததுன்னா, என்னுடைய நட்பு அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்திருந்ததுன்னா, இப்படி எல்லா சமூகத்தில் நான் ஒரு ஆளோட ஒரு ஆள் பழகுறேனே, இதுவும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்ததுன்னா நான் யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டேன். என்னுடைய கடமை அவர்களுக்கு அது என்ன செய்யணும், இந்த பள்ளிவாசலுக்கு நான் என்ன செய்யணும், அந்த காசை கொண்டு வச்சுட்டேன், கொடுத்தாச்சு, முடிஞ்சு வச்சு. இதில் அவர்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறவர்கள் அவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு கேள்வி கணக்கு இருக்குது. நம்மளை விட 2 மடங்கு அவர்களுக்கு இருக்குது. ஏன்? பொறுப்புதாரியாகவும் இருக்கிறாங்க, அந்த காசை வரை எடுத்திருக்காங்க என்கின்ற எண்ணம் ஆள் மனசில் பதிய வைங்க. ஆள் மனசில் பதிய வைத்து விட்டாலே நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம். அப்போ ஒரு மகனாக இருக்கக்கூடியவன் என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன கடமை எனக்கு இருக்குது. உழைச்சி போடக்கூடிய வயசு நான் சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாது, அதை முதல்ல வச்சுக்கணும். படிக்கக்கூடிய பையனாக இருந்தால் என்னுடைய கடமை நான் நல்ல முறையில் படிக்கணும். என்னுடைய தாய் தகப்ப ஐத்தை நான் இருக்கிறாங்க. ஒரு தகப்பனானவன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்க்கணும். வயசுக்கு வந்தால் கரெக்டான வயசில் வயதான வச்சுனா அவன் சம்பாத்தியம் பண்ணுறானா, அவனுக்கு என்ன இருக்குது, இல்லை திருமணத்தை முதல்ல முடிச்சு வைங்க. இல்லை என்று சொன்னால் திருமண வயதை அடைந்து ஒருவன் விபச்சாரம் செய்தால், விபச்சாரம் செய்வதற்கு மட்டுமல்ல கூலி தண்டனை தகப்பனுக்கும் இருக்குது. நம்ம சர்வசாதாரணமாக நினச்சிட்டு போகிறோம், என் மகன் எனக்கு தெரியாமலே பண்ணிட்டான். இல்லை, உன்னுடைய கடமை அங்கே என்ன இருக்குது? வயசுக்கு வந்துட்டான், சம்பாதிக்கக்கூடிய வயசு வந்தாச்சு, நேர்வழிப்படுத்துங்க, நீங்கள் தண்டிங்க. பொறுப்பு உங்களை சார்ந்தது. எந்த தவறும் உங்களுக்கு கண் எதிரிலோ உங்களுக்கு காதுபடவோ அறிந்த நிலையில் நீங்கள் இருந்தால் அதை நீங்கள் கண்டிங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமோ இதில் இல்லை, இதனுடைய விழிப்புணர்வு இல்லாதனால தான் எந்த பாவங்கள் எங்கு நடந்தாலும் யார் போனாலும் என்ன வந்தாலும் நானா போகிறேன்ட்டு கண்ணு காக்காமல் இருக்கிறோம். நானா செஞ்சேன், என் தகப்பன் செஞ்சார், என்னுடைய தாய் செஞ்சா, எங்கள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சாங்க, அவர் செஞ்சார், இவர் செஞ்சார் என்கின்ற அந்த எண்ணத்தில் நம்ம சாதாரணமாக போயிட்டு இருக்கிறோம். ஏன்? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பொறுப்பு என்பது குந்தும் ஹைர உம்மத்துன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே. ஏன் நீங்க சிறந்த சமுதாயமாக இருக்கீங்கன்னு சொல்றான். நீங்க பிறரிடம் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள். முதல்ல நாம என்னுடைய குடும்பத்துக்கு நான் பொறுப்புதாரிலோ, நான் அதை செஞ்சேனா, இது அந்த தலைவருக்கு மட்டுமில்லை பொறுப்பு. இந்த பொறுப்பு எவர் ஒருவருக்கு இந்த, அதாவது பொறுப்பு என்பது எவர் ஒருவருக்கு தான் செய்யக்கூடிய விஷயம் அறிந்த நிலையில் இது தவறு இது சரி என்று படுகின்றதோ அந்த நேரத்தில் அவர் தவறு செய்தால் இது தவறுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தாலும் சரி, இது தவறுப்பா இப்படி செய்யாதன்னு சொல்லணும், தீமையை தடுக்கணும். அப்பந்தான் நம்ம சிறந்த சமுதாயமாக ஆக முடியும். அப்போ இதுவெல்லாம் நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த ஒரு பிற மனிதருக்கும் எந்த கெடுதியும் நாம் நினைக்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். அப்படி மனைவிட்ட வாங்க, மனைவியானுடைய பொறுப்பு என்ன? குடும்பத்தை கவனிக்கிறது. குடும்பத்தை எப்படி கவனிக்கணும்? கணவன் தந்தாதான் நீங்கள் கவனிக்கணுமா? கண்டிப்பாக கணவன் தரத்தை செய்யணும். அப்படி தந்த பின்பும் நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் ஒரு கணவன் உணர்ச்சி போடணும். அவனுடைய கடமை என்ன? மனைவியானவர்களுக்கு என்ன செய்யணும்? உடுத்த உடையும் உண்ண உணவும் உறங்க உறைவிடமும். அது வாடகை விடாவும் இருக்கலாம், சொந்த விடாவும் இருக்கலாம். இதை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கடமை என்ன? பெண்களே, நீங்க வீட்டில் கணவன் பிள்ளைகள், கணவனுடைய தாயோ தகப்பனோ உயிரோடு இருந்தா, இல்லை கணவனுடைய அண்ணனோ தங்கையோ அக்காவோ அவர்கள் முடியாமல் இருந்தால் அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு.
ஏன் கணவனுடைய வீட்டுக்கு நீங்கள் தானே பொறுப்புதாரி, அதை கவனிக்கணுமா வேண்டாமா? அந்த கடமையை நாம் விளங்கணும். என்ன கடமைங்கிறது விளங்கிட்டா வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் வராது. மனைவியானுடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கணும்? நான் என் கணவன் என்னை எப்படி நடத்தினாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு காசு தர்றாரு, சமைக்கிறதுக்கு நான் உடுத்துவதற்கு உடை தர்றாரு, நான் தூங்குவதற்கு வீடை கட்டி தந்திருக்கிறாரு, ஃபேனை போட்டிருக்காரு, ஏசியை வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கடமையை முடிஞ்சாச்சு அவருக்கு. இனி என்னுடைய கடமை என்ன? ஒரு மனைவியானவள் என்ன நினைக்கணும்? கணவனுக்கு மட்டுமில்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணைக்கும் பொறுப்புதாரி அவள். அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடை உட்பட அத்துணையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், வீடை உட்பட. இன்றைக்கு நம்ம கேள்விப்படுற நிறைய வீடுகளில் வீட்டில் கணவன்மார் தான் சமைக்கிறாங்களாம். வீட்டில் கணவன்மார் சமைக்கிறாங்க நிறைய வீடுகளில் இன்னைக்கு. ஏன்னா என்ன காரணம்னா, அவங்க வெளிநாட்டில் போய் சமைச்சிருப்பாங்க, அதனால் அவங்க வீடுகளில் சமைக்கிறாங்க அப்படி பழக்கத்தில். அப்போ ஒரு மனைவியானால் என்ன நினைக்கிறான்? பரவாயில்லையே, அப்போ அவரே சமைச்சுக்கட்டுமே. எந்த வேலையும் பார்க்காமல் இருக்கக்கூடிய மனைவிமார்களாக இருக்கிறாங்க இந்த பகுதியில், நம்ம கேள்விப்படுறோம். ஒரு குப்பை கூட நவட்டாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல, அது நடக்குது, உண்மை. அல்லாஹ்வின் இந்த ஆணையாக நான் சொல்கிறேன். இதை குப்பையை கூட வீட்டில் மனைவியாக இருக்கக்கூடியவள் இதை எடுத்து வைப்பதற்கு கூட யோசிக்கிறாங்களாம். அந்த கணவன் வெளியே சொல்கிறாரு. அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய மனைவிமார்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. பொறுப்புதாரியாக இருந்து கொண்டு என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதை விளங்காமல் தான் இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் குடும்பத்தில் சாதாரணமாக நடக்கும். எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? நான் நான் ஒரு ஆண் மகனாக இருந்தால் என் மனைவியிடம் என்ன எதிர்பார்க்கணும்? நன்றியை முதல்ல எதிர்பார்க்கணும். அவன் நன்றியாக இருக்கணும், அது அவருடைய கடமை, அது வேற. நான் முதல்ல நினைக்கணும், என் மனைவிக்கு நான் என்ன செய்யணும் அதை நான் செஞ்சாகணும். அவன் நன்றி செலுத்தாலும் பரவாயில்லை. அதே தான் மனைவியானவள் என்ன நினைக்கணும்? என்னுடைய கணவன் எனக்கு எல்லாத்தையும் தந்துடுறாரு, சாப்பிடுவதற்கோ உடை உடுத்துவதற்கோ எல்லாத்தையும் தந்துடுறாரு. தந்ததுக்கப்புறம் அவருக்கு நான் என்ன பணிவிடை செய்யணும்? வேறு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பெல்லாம் நான் செய்வதற்கான கூலியை யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கணும். நாளைக்கு மறுமையில் அந்த கூலி எனக்கு இருக்கணும். கனத்த சுமையுடையவன் வேற ஒருத்தன் போய் சுமக்க நினைத்தாலும் அந்த மாதிரி எண்ணம் வந்துடவே கூடாது. அதிகமான கனத்தோட, எந்த மாதிரியான கனத்தோட? நற்கூலியான கனத்தோட நாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடம் சந்திக்கணும். அந்த பரிமாணத்தோடு நம்ம நடந்து கொண்டா எந்த சண்டை சச்சரவும் நமக்குள் இருக்காது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் இன்னும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அப்போ நாம் யாருன்னு விளங்கிட்டோம்னா அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம். இதற்கு கூடுதலான ஒரு வலி சேர்க்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் உண்மையான முஸ்லீம் தெரியுமா? யாருடைய நாவில் இருந்தும் யாருடைய கரத்தில் இருந்தும் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்தான் முஸ்லீம். இதே வேறொரு வகையில் சொல்கிறாங்க, யார் மூமின் தெரியுமா? எவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் அச்சமில்லாமல் மனிதன் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின். இந்த ரெண்டையும் முடிச்சு போட்டு பாருங்க. நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், நாம் மூமினாக இருக்கிறோம். அப்போ என்னுடைய நாவில் இருந்தும் என்னுடைய வார்த்தைகளில் இருந்தும் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது.
கேலி கூட செய்யக்கூடாது. ஏன்? சில நேரங்களில் கேலி அதிகமாச்சுன்னா அவருடைய மனம் புண்படும். அடித்து விளையாடக்கூடாது. அடித்து விளையாண்டா சில நேரங்களில் அது வலி இருந்தால் உனக்கு கீழ்நிலையில் உள்ளவன் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் மனசில் அவனுக்கு ஆறாத வடுவாக அது இருக்கும். இதை நம்ம நினச்சி பார்த்துட்டா இது எல்லா இடங்களும் அப்ளை பண்ணுங்க. தனி மனிதனாக இருந்து கொண்டு இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் நினச்சி பாருங்க. என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, நான் யார், என்னை படைத்தவன் யார், என்னுடைய மார்க்கம் எனக்கு என்ன சொல்கிறது என்பதை நினைத்து விட்டாலே போதும். யாருக்கும் எந்த கெடுதலும் நான் முதலில் செய்ய மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். இதை ஒரு மனிதன், தனி மனிதன் ஆரம்பித்து விட்டாலே, ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பித்து விட்டாலே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதோ, அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கைகளாலோ எந்த வகையிலும் தாக்காமல் துன்புறுத்தாமல் நாம் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கலாம். அடுத்தவர்கள் நமக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாம் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு மன்னிக்கக்கூடிய பக்குவத்தையும் நம்மளோட முதல்ல வச்சுக்கணும். அதற்காக வேண்டி என்ன கேவலப்படுத்த சும்மா இருக்கலாமா? உனக்கு அதுக்கு உரிமை இருக்குது. எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்தலாம். குர்ஆனுடைய வசனம் இது. எந்த அளவிற்கு உனக்கு அநீதி செய்திருக்கிறானோ அந்த அளவுக்கு நீ அநீதி செய்யலாம். ஆனால் நீ கரெக்டாக செய்ய முடியுமா? கோபத்தில் உன்னை கோபப்படுற மாதிரி ஒருத்தன் பேசிட்டான், அதே அளவுக்கு உன்னால் அந்த கோபத்தை திரும்ப நீ செலுத்த முடியுமா? ஒருபடி மேலே தான் நீ காமிப்ப. அவன் ஆண் கத்துல அப்படிம்ப இல்லையா? அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளவனா கொஞ்சம் எகிரி பேசுவோம். அப்போ நமக்கு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இதை யோசனை பண்ணி பாருங்கள். சமமாகவோ நம்ம நடத்துகிறோம்? இல்லை. அநீதி நாம இழைக்கக்கூடிய நிலைமைக்கு ஆயுதம் ஆகிறோமா இல்லையா? அப்போ முதல்ல நம்ம என்ன நினைக்கணும்? பொறுமையாக இருக்கணும், மன்னிக்கக்கூடிய தன்மை வேணும், அதை புறக்கணிக்கக்கூடிய தன்மை வேணும். நம்மள்ட்ட யார் எந்தமாக நடந்தாலும் சரி, இதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் ஆழமாக பதித்து விட்டால் நிச்சயமாக இந்த உலகில் நாம் உண்மையான முஸ்லீமாகவும் வாழலாம், உண்மையான மூமினாகவும் வாழலாம், வாழ்ந்து மரணிக்கவும் செய்யலாம் என்பதை நாம் ஆணித்தரமாக இதை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும், மூமினாக வாழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ரீதியில் பெரிய பள்ளிவாசல் சொல்லக்கூடிய பெரிய தர்கா கந்தூரி விழா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதார். நினைச்சி பாருங்கள், எங்கள் வீட்டில் என்னுடைய பேர பிள்ளையோ, என்னுடைய மகனையோ, என்னோட மகளையோ, பேத்தியையோ யாரோ ஒரு ஆள் எங்கேயாவது கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க, கந்திரி கடைக்கு நாம் போகலன்னு சொல்லி அல்லாட்ட நீங்கள் பதில் சொல்ல முடியாது. கூப்பிட்டு போனால் எங்கே கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு கேட்குறோமா இல்லையா? எங்கம்மா கூப்பிட்டு போகிறீங்க? முக்கியமாக பெண்களுக்கு நாம் அறிவுரை சொல்கிறோம். எங்கம்மா கூப்பிட்டு போகிறீங்க? எங்கே போகிறீங்க? கந்திரி கடைக்கு போகிறோம். எதுக்கு போகணும்? இணை வைத்தல் மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. வருஷம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் அதுக்கு ஒத்துதர மாதிரி அங்கே நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் நாமளும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நான் தர்காக்குள்ளேயா போகிறேன், நான் அந்த கந்திரிக்காக போகிறேன், அங்கே விற்கக்கூடிய கடைகளில் என்ன பொருளோ அதெல்லாம் வாங்கிங்க போகிறேன், இல்லை ஏதோ வாங்க போகிறேன், ஒரு வளையலோ இல்லை விளையாட்டு பொருளோ இல்லை ஒரு சாமானோ, இதைத்தான் நான் வாங்க போகிறேன்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காசு அவங்களுக்கு அதில் கமிஷன் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த பாவத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடாது என்றால் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, நீங்களும் சரி, யாராக இருந்தால் உங்களுடைய உறவினராக இருந்தாலும் சரி, இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க, இதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணித்து உண்மையான மூமின்களாக வாழ வேண்டும். அந்த தவறிலிருந்து எப்படி நாம் விடுபடுகின்றோமோ அதுபோல எல்லா ஒட்டுமொத்த பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய
நன்மக்களாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு எனக்கு தந்தருள் உரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.